இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 54:6 உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். சங்கீதக்காரன் தாவீது சொன்ன ஒரு வார்த்தை. உற்சாகம் அப்படின்னாலே மனசுல சந்தோஷம் இருந்தாதான் உற்சாகம், வாழ்க்கையில நிம்மதி இருந்தாதான் உற்சாகம், நினைச்சதெல்லாம் நடந்தாதான் உற்சாகம், கேட்டதெல்லாம் கிடைச்சாதான் உற்சாகம், எல்லாம் நமக்கு சாதகமாக இருந்தால் தான் உற்சாகம். ஆனால் தாவீதை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, அவனுக்கு எதுவுமே சாதகமாக இல்லைங்க. அவனை சுற்றிலும் சத்துருக்கள், அவன் நம்பின ஆட்களெல்லாம் அவனுக்கு விரோதமாக மாறுறாங்க. யாருக்கெல்லாம் அவன் பிரயோஜனமாக இருந்தானோ இப்போ அவங்களே அவனுக்கு எதிரிகள் அனுப்பிச்சிட்டாங்க, மாறிட்டாங்க. அவன் எங்கே இருக்கான்னு ஜனங்கள்லாம் காட்டி கொடுக்காங்க. அவன் உயிரை வாங்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் அனுப்பிச்சிட்டு இருக்கு, பயங்கர பிளானோட அலைஞ்சு திரிஞ்சிட்டு. ஆனால் அவன் சொல்கிறான், நான் உற்சாகமாக உமக்கு பலியிடுவேன். இன்றைக்கி கர்த்தரை ஆராதிக்கிற நல்ல நாள். வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கலாம், உடம்புல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கலாம், தேவைகள் நிறையா இருக்கலாம், நம்மை சுற்றி சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கலாம், நம்ம நினச்ச மாதிரியே கடந்த 6 நாள் ஒன்றுமே நடக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர்கிட்ட வரும்போது புது பலத்தோட, புது கிருபையோட, உற்சாக மனதோட அவர் ஆராதிக்கிறார். ஏன்னா ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் நினைச்சா ஒரு நொடியில் அற்புதம் செய்ய முடியும். அவர் நினைச்சா இன்னைக்கே சூழ்நிலையை மாற்ற முடியும். நீங்கள் இந்த ஆராதனை முடிச்சு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அற்புதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இருக்கிற அத்தனையும் அவரால் என்ன செய்ய முடியும்? முற்றிலும் புதிதாய் மாற்ற முடியும். அதனால நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் யாருங்கிறத நல்லா தெரிஞ்சிட்டீங்கன்னா சூழ்நிலைகள் நிமித்தம் அழுத்தப்படுறது உங்கள் ஆராதனையில் வெளிப்பட. நீங்கள் எப்பவும் உற்சாகமாக கர்த்தரை துதிப்பீங்க, பாடுவீங்க, ஆராதிப்பீங்க. அதனால் ஆராதனைக்குன்னு போய் நின்று அங்கே உங்கள் உற்சாகத்தை இழந்தவர்களா, பலனை இழந்தவர்களா, பாதிக்கப்பட்டவர்களா உங்களை காண்பிக்க நீங்கள் போகலை. புது பலனை பெற வந்திருக்கிறேன், புது கிருபைகளை பெற வந்திருக்கிறேன், வார்த்தை பெற்று ஆசீர்வதிக்கப்பட வந்திருக்கிறேன். என்னை வாழ வைக்கும் ஒரு தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். எனக்கு நன்மை செய்ய ஒரு ஆண்டவர் காத்திருக்கிறார். ஒரு புதிய வார்த்தை அவர் கிருபை எனக்கு தந்திருக்கிறார்னா நிச்சயம் இந்த வாரம் முழுவதும் அவர் என்னை ஆசீர்வாதமாய் நடத்துவார். அப்படிங்கிற ஒரு விசுவாசமுள்ள இருதயத்தோடு நீங்கள் பாடினாலும் துதித்தாலும், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் உற்சாகமாக இருந்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை நீங்கள் கண்டு இன்னும் உற்சாகம் அடைய அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். பரலோக தேவனே, உற்சாகமான ஆவியோடு உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, உங்கள் சமூகத்தில் வந்து ஆராதிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.